கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யாத்திராகமம் 15:26. நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வியாதிக்கு பரிகாரி ஆண்டவர், உன்னுடைய கடன்களுக்கு பரிகாரி ஆண்டவர், உன்னுடைய அவமானங்களுக்கும் பரிகாரி ஆண்டவர், உன்னுடைய நிந்தைகளுக்கு பரிகாரி ஆண்டவர், உன்னுடைய தோல்விகளுக்கும் பரிகாரி ஆண்டவர். அவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிங்க. இன்றைக்கு போனால் ஆண்டவரை கூட்டு போங்க. ஒரு மெடிக்கல் செக்கப்பு போனால் ஆண்டவரை கூட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஆண்டவரை கூட்டு போங்க. ஆண்டவரே, நான் ஒரு சீலோவாமுக்கு போகிறேன், அந்த சீலோவாமில் என்னை கழுவி குணமாக்கி அழைச்சிட்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரை கூட்டு போங்க. கோர்ட்டுக்கு போனால் கூட்டு போங்க. யார்கிட்டையாவது மத்தியஸ்தம் பண்ண போனோன்னா கூட்டு போங்க. எங்கே போனாலும் ஆண்டவரை கூட்டு போங்க. ஏன்னா நீ போகிற இடத்துல எல்லாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் அவர் ஒருவரே பரிகாரியான கர்த்தர். அவர்தான் தன்னுடைய ஜீவனையே உனக்காக பரிகாரமாக செலுத்தினவர். பொதுவாக சிலரை பார்த்து சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், சாமி கண்ணை குத்திரும், அது செய்யாத, சாமி கண்ணை குத்தும் அப்படின்வாங்க. எனக்கு அது புரியலை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக சரீரம் முழுவதும் குத்தப்பட்டவர். ஒரு நிலத்தை ஒரு உழவன் உழுகிறது போல் அவருடைய சரீரம் முழுவதும் உழப்பட்டது. அவருடைய தலையில முள்ளாணி குத்தப்பட்டது, ஈட்டினால இந்த விலா எலும்பு குத்தப்பட்டது, 2 கைகளும் குத்தப்பட்டது ஆணிகளால, 2 கால்களும் குத்தப்பட்டது. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணை குத்துறவர் அல்ல, குத்தப்பட்டவர்களுக்கு பரிகாரியா இருந்து சுகமளிக்கிறவர். ஓகேயா? அவர் குத்தப்பட்டு கண்ணீரோடு கதறுகிற பிள்ளைகளுக்கு பரிகாரியா இருந்து சுகம் கொடுக்கிறவர். அந்த இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் இருதயத்தை திறந்து தான், நான் உள்ள உட்காந்துக்கிறேன், எங்க போனாலும் என்னை கூட்டு போ, யூ வில் பி சக்சஸ். இன்னைக்கு ஃபெயிலியரான பிள்ளைகளே, உன் சக்சஸுக்கு ஒரே ஒரு காரியம் நீ செய்தா போதும். இயேசுவாமி உன் இருதயத்தில் வச்சுக்கோ. அவரை எங்கேயும் மிஸ் பண்ணிடாத. நீ ஏதாவது தகாத காரியங்கள் செய்யும் பொழுது அவர் அப்படியே வருத்தத்தோடு போயிடுவார். அப்படி போனதுனால தான் நிறைய இடத்துல நீ கைவிடப்பட்டாய், நிறைய இடத்துல தோத்து போன, நிறைய இடத்துல அவமானப்பட்ட, நிறைய இடத்துல நீ செய்த காரியம்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ ஆண்டவர் உன் இருதயத்தில் ஏறி உட்கார ரெடியாக இருக்காரு. அன்னைக்கு ஒரு கழுதையின் மேலே இயேசுவாமி ஏறி உட்கார அந்த கழுதை இடம் கொடுத்தது. அந்த கழுதைக்கு எல்லாம் போகிற இடத்துல கம்பளி மெத்தை தான், தாராளமாக ரெட் கார்பெட் வரவேற்பு தான். ஒரு கழுதைக்கே அப்படி இருக்குன்னா இயேசுவின் இருதயத்தில் ஏறி உட்கார்ந்தா உனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய கனம் உண்டாகும் என்பதை யோசிச்சு பார்த்து இன்னிலிருந்து அவர் உன் பரிகாரியான கர்த்தர். எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிகாரம் செலுத்தி இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வரும்பொழுது என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ஏதாவது பரிகாரம் வேணா பண்ணலாம், எவ்வளவு செலவு வேணாலும் பரவாயில்ல, அதுக்கு என்ன பரிகாரம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் செலுத்திடுறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா போதும். ஐயா எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த பரிகாரம் தீர்க்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணனால நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு கற்பம் தீர்ந்தா போதும். எவ்வளவு பரிகாரம் வேணாலும் செலுத்துறேன், என் பிள்ளைக்கு உடஞ்சு போன வாழ்க்கை மறுபடியும் கட்டா போதும். அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லுவேன், என் ஆண்டவர் அவங்களுக்காக பரிகாரி ஆயிட்டார். நீங்கள் பரிகாரம் செலுத்தவே வேண்டாம். இயேசுவே உங்கள் பிள்ளைகளுக்கு பரிகாரியாக மாறிட்டார். நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லைனாலும் உலக மானிடர்கள் அத்தனை பேருக்காக அவர் பரிகாரியாக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். இங்கே பணம் காசெல்லாம் இன்னும் பரிகாரம் இல்லை, கொடுத்தெல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. கிளைம் பண்ண ஆண்டவரே எனக்கு பரிகாரியான கர்த்தர் நீர், என் பிள்ளையை வாழ வைங்க, என் பிள்ளைக்கு கற்பத்தை தரீங்க, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, என் பிள்ளையை நீங்கள் வாழ வைங்க ஆண்டவரே சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். அப்படி சொல்லி எத்தனையோ பேருக்கு கர்த்தருடைய கிருபையினால் அற்புதம் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அற்புத சாட்சி நீங்கள் கேட்க போகிறீங்க. சிஸ்டர் ஆர் மோகனா ஃப்ரம் சௌரிபாளையம், கோயம்புத்தூர். என்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க கடிதம் வழியாக ஜெப விண்ணப்பங்களை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து மங்கள வார்த்தையுடன் பதில் அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் கிடைத்த பிறகு என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். கடன்களை அடைக்க கிருபை செய்தார்.
என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. நாங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல மருமகன் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். வேலை இல்லாமல் இருந்த எங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் நல்ல வேலை கிடைத்து லைஃப்பில் செட்டிலாக கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் பரிகாரியான கர்த்தர் இப்படி அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிகாரியான கர்த்தராயிருந்து இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி, கடனிலிருந்து என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வசதிகளை திறந்து கொடுத்து, நல்ல திருமண காரியங்களை செய்து வைத்து, நல்ல கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ பண்ண சுவாமி. என் பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும். என் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை தார். எல்லா கொள்ளை நோய்களிலிருந்து என் பிள்ளைகளுக்கு இப்பொழுதே விடுதலை கிடைக்கட்டும். ஸ்டான்லியை கர்த்தர் தொட்டு குணமாக்குவீராக. ராகவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி அவருடைய எல்லா கட்டுகளை ஒட்டச்சி, மரண கட்டுகளை ஒட்டச்சி அவரை வாழ வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரேவதி மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி எல்லா தீராத உதிரப்போக்கிலிருந்து என் பிள்ளைக்கு நீர் விடுதலையை கொடுத்து அவளுக்கு பரிகாரியான கர்த்தர் நீரே என்பதை நீர் இப்பொழுது உறுதி செய்வீராக. ஜான்சி மேல தேவ வல்லமை இறங்கி கட்டுகளை அறுத்து பிள்ளையை கர்த்தர் பிழைக்க பண்ணுவீராக, வாழ்ந்திருக்க செய்வீராக. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெயசேகரன் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி எல்லா தற்கொலை எண்ணங்களை மாற்றி ஒரு அற்புதம் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்கிற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.